கிருபை நாளுக்காய் இந்த வாய்ந்தவனை சோசரிக்கிறேன். இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் இணைய போற தேவ பிள்ளைகளையும் கர்த்தரின் நாமத்தினாலும் கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களையும் கர்த்தரின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் பாருங்க இந்த நல்ல நாளுக்காக இந்த வாய்ந்தவனை சோசரிக்கிறேன். சிறிய நேரம் தாமதித்து விட்டது என்றாலும் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரம் முதல் கர்த்தர் 9:30 வரைக்கும் உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த ஆயத்தப்படுத்துகிற இந்த நல்ல நாளுக்காக மெதுவாய்தவனை சோசரித்துக் கொண்டு நாங்கள் செபிப்போம். நிகழ்ச்சிகளை அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். செபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரை, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல அருமையான தருணத்துக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறேன். இதனாலும் எங்களுக்கு பாருங்க கிருபை கொஞ்சமல்ல கத்தா. இந்த வேலையை தந்து நீர் நடத்தி வந்தீரப்பா. நீர் ஆயத்தப்படுத்தின அந்த நாளை காணும், இந்த நேரத்தை காண உமோடு உறவாடி மகிழவும் நீர் கொடுத்த நல்ல சலாக்கியத்தின் சோஸ்திரம் பாராட்ட தயவுக்காக நன்றி ஆண்டவர். நாளும் சங்க வானொலிக்க நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரங்களை ஆசிரியர் நன்றி ஆண்டவர். ஊழியரும் ஊழிய ஸ்தாபருமான சிறுவர்களுக்காய் நன்றி செலுத்துறோம். விடுமனை பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். கொடுத்த ஊழிய தரிசனங்கள் ஆத்தும பாரங்களுக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா, இன்னும் உங்களோட பிள்ளைகளை வழி நடத்த முடியும் எல்லா கருத்துக்களோ கூட செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துறோம். உடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்தும்படியா செபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தா இந்த மாலை நேரத்திய வெளிச்சத்தின் ஆசிரித்தாங்க தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் தேவனுடைய ஆலையை கடந்து வர முடியாது ஆட்சேபிக்கும். தொடக்கம் முதல் உம்முடைய வல்லமை எங்களை நடத்தும்படி நீர் நடத்து என்று நாங்கள் சொல்லும்படியாக சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவர். வெள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களா விளங்க செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தடைகளை தகப்பவர், ஜெபத்தை கேட்பவரின் கிருபை நம்மை விட்டு விலக்காது வெள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளை ஒப்பு கொடுக்கிறோம். தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தாங்க குடும்பத்தை தாங்குங்க, ஊழியர்களை தாங்குங்க. என்னோடு இணைந்து ஊழியர் செய்யற எல்லா ஊழியர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு வைக்கிறோம். இணைப்புகள் யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைத்து போடுகிறோம். காரியத்தை வாய்க்க பண்ற கத்திரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் தேவன் கொடுத்த வார்த்தையானது யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டோம் என்று சொன்னா அதை நிலவரப்படுத்தி நம்முடைய கர்த்தர் நிலைப்படுத்துவார். அது மாத்திரமில்ல, அந்த பாதை அந்த காரியத்தினுடைய வழிகளை அவரே பிரகாசிக்க செய்வார், வெளிச்சமாய் பிரகாசிக்க செய்வார். அப்படியாக அவருக்கு சித்தமான காரியங்களை செய்யவும் நாங்கள் நிர்ணயிக்கிற காரியங்கள் என் தகப்பனே அதை எங்கள் உள்ளத்தில ஆவியான ஏவுதலின் காரியங்களாகவும் அமையும்படியாக எங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படியாக அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக அவருக்கு சித்தமானதை செய்ய நாங்கள் நிர்ணயிப்போம். அவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவார். இதனாலும் இந்த வார்த்தை கூட சுவாசம் செலுத்துகிறேன். நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். நாங்கள் 7:10 இருந்து ஆரம்பித்தோம். இந்த 7:10 இருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நித்திய மாலை நேர வெளிச்சத்தின் நேரத்திலே இதனாலும் நாங்கள் 7:10 இருந்து 7:30 வரைக்கும் நாங்கள் துதிபாடு செபங்களுக்குள்ள கணம் செல்வோம். 7:30 கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூட கடன் செல்வோம். 8 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடன் சென்று வெளிச்சத்தை காண்போம். தேவ செய்தியை முதலாவதாக எடுத்து வருகிறார் சகோதரி பிருந்தா அவர்கள். 2ஆவதாக பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து எடுத்து வருகிறார். 3ஆவது தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். முடிவு ஜெபமாக நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் மீண்டும் மறு ஒளிபரப்பில் இணைவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்துவோம். இணையுங்கள், அழையுங்கள். மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் கர்த்தர் பாராட்டின நாள். இதனால முதலாவது துதிக்க ஜெபிக்க சிஸ்டர் டோலியை நாங்கள் அழைப்போம். ஊழியருக்கான ஜெபத்தையும் அங்க வானொலியும் ஆசீர்வதித்து ஜெபித்து துதி பாடலை பாட சிஸ்டர் டோலியை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் வானொலியையும் ஆசீர்வதித்து துதிபாடல் எடுத்து வாருங்கள். உங்களுடன் இணையும் வரைக்கும் நீங்கள் ஒரு சங்கீத பகுதியை வாசியுங்கள். எங்களோடு இணைகிறேன். ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். சங்கீதம் 23 வாசிக்கிறேன். ஓகே. நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. உங்களோட சமூகத்தில் வந்து நிற்பது எவ்வளவு இன்பமா இருக்கிறது. அதுக்கான நன்றி. உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு பலனின் சத்துவத்தையும் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமென். இப்பொழுது சங்கீதத்தை வாசித்து விட்டு ஆமென். சங்கீதம் 23 1-6 வரை. பக்கம் 683. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பு அவருக்குள்ள நாங்க நிலைத்திருப்பதற்கே மட்டும். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து எங்களுக்குள்ள பேசுற உங்களோட வாக்குத்தத்தின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க பேர் சொல்லி அழைத்தீர்கள் ஆண்டவரே. அவர்களை அப்பா உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. அவர்களை ஆண்டவரே உங்களோட அன்பினால நிரப்பி உங்களோட உங்களோட பரிசுத்தமான ஆவியினால நிரப்பி ஆண்டவரே, அவர்கள் உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள மறைந்து இருப்பதற்கும் உங்களுடைய கிரியைகளை அவர்கள் காண்பிப்பதற்கு அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்றும் எங்களுக்குள்ள உங்களுடைய கிரிகைகளை காண்பித்து உங்களை போல நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த மாலை நேரம் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆதியும் அந்தமும் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆன கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது மறுபடியுமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்க கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படியே அவர்கள் செய்வதற்கு, உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நன்றி செலுத்தி உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு நீங்க அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி ஆமேன். அவர் எங்களை அபிஷேகித்த ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன். சிறிய பாடல் மூலம் கத்தரை மகிமைப்படுத்துறேன். ஆமேன் ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நீங்க அழைத்த அன்புக்கு நன்றி. ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். வாழ்வழைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோஸ்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். வாழ்வழைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோஸ்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். கர்த்தர் நீதியின் கரத்தினால் தாங்கி
நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். உண்மை தேவனே, இரக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு நான் வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். ஆமே. நன்றி அப்பா, உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு நீங்க கொடுத்த அருமையான கனிகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்கி அவங்களை அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கொட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களை அழைத்த அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹலோ ஓ ஹலோ ஆமென் ஆமென். நன்றி நன்றி sister. நன்றி நன்றி. கர்த்தர் நல்ல ஆவியன், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வெள்ளம் போல சத்துருவான வந்தாலும் ஆவியானவர் நமக்கு எதிராக கொடியேற்றுவார். சிறிய தடைகள் வந்தது, அதனால கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அவர் ஜெயம் கொடுத்தார். அருமையான 23ஆம் சங்கீதம் உண்மையிலேயே நாங்கள் வாசிக்கிற சங்கீதம் தான். ஆனாலும் இந்த நேரத்தில் எனக்கு அவர் மேய்ப்பராயிருந்தார். நான் தாட்சி அறியேன். அந்த சூழ்நிலையை கர்த்தர் மேற்கொள்றதுக்கு எனக்கு மேய்ப்பராயிருந்து என்னை தாழ்ச்சி அழியாமல் கர்த்தர் கிரியை செய்தார், கிருபை அளித்தார். இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆனால் சூழ்நிலையை ஜெயிக்க வைத்த இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சங்கீதம். நிச்சயமாக அவர் எங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எங்கள் பாதைகளை நெய்யா பொழிகிற கர்த்தர் நிச்சயமாக எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். நிச்சயமாக எங்களை அபிஷேகம் பண்ணி அழைச்சவர், முன்குறிச்சவர், பேர் சொன்னவர் நம்மை வைக்கப்பட விட மாட்டார். அதுதான் உண்மை. இந்த நாள்ல இந்த நேரத்துல எனக்கு வந்த எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி அமைச்சு ஏற்றி எடுக்க வச்சார். மேய்ப்பராக இருந்திருக்கிறார். என் மேய்ப்பர் அவ்வளவுதான். என் மீட்பெரும் அவர் தான், என் மேய்ப்பெரும் அவர் தான். நிச்சயமா உங்களுக்கும் அவர் மீட்பராயிருக்கிறார். சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால் கர்த்தரின் மீட்பராயிருக்கிறார். கர்த்தரின் மீட்பராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையாக வானொலியை ஆசீர்வதித்து ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து அருமையான சங்கீதத்தை வாசித்து கொடுக்கும் தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரம் உண்டு. அருமையான பாடல் கூட பாடி
என்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் குடும்பத்தை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி. தேவனை துதிப்போம். நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நீர் பாராட்ட கிருபை கொஞ்சமல்ல கர்த்தாவே. இவ்வளவா எங்களை நேசிக்கிறீர்கள். இவ்வளவாய் நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் நெருங்கி வந்து அப்பா உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து விசாலத்தை கொடுத்து நடத்துற எல்லா வேலைகளுக்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனுஷர்கள் மாறலாம். ஆனா நீரோ நேற்றும் என்றும் மாறாது இருக்கிறவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வேலைக்காக சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். கர்த்தர் அப்பா, நீரை மீட்பராயிருக்கிறேன், மீட்பராயிருக்கிறேன். நாங்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை கர்த்தாவே. எந்த இடத்துல எங்களுக்கு குறைபடுவதில்லை ஆண்டவர். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த நன்மையினால் எங்களை நிரப்புறவரே, நடத்துறவரை நன்மை கிருபையும் எங்களை காண செய்கிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தாவே உமக்கு பயப்படும் இரக்கம் செய்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கத்துக்கு அளவே இல்லப்பா. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்யற நல்ல தகப்பனுக்கு கோடி கோடி சோஸ்திரம். நல்ல வேலைக்கா நன்றி ஆண்டவர். நாளிலும் கர்த்தாவே கேட்டு அன்பு நேரலுக்காய் செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க. என்னென்ன பாரத்தோட என்னென்ன விடுதலைக்காக என்னென்ன வியாதி படுக்கையில இருந்து கேட்கிறாங்களோ அப்பா, ரட்சிப்பை காணாம நின்னும் ஆண்டவரே அப்பா, பாரம்பரிய கட்டுகள் இருந்து கேட்கிறாங்களோ அந்த கட்டுகளை எல்லாம் கட்ட ஒழுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். நீர்களை ஆசீர்வதித்து செபிக்கிறோம். அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கவும் அப்பா, இந்த வானொலிகளை நீங்க சங்கமிக்க வைக்கும்படியா நல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். யாரும் கைவிடப்பட்டு போக கூடாதப்பா. மறுவழியை கேட்க போற நேர்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. எந்தெந்த தேசத்துல எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த நேரம் மாற்றத்திலிருந்து கேட்டாலும் நீரோ மாறாதவராயிருந்து அப்பா, அதினதின் காலத்துல சகலத்தை நேர்த்தியா செய்யறவர் நீங்க அப்பா என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, இன்னும் கிட்டி சேர கிரியை செய்வீரா, கிருபை பாராட்டுவீரா, உடைய கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவனுடைய ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் வழியாய் எழுந்து அநேக ஆத்துமக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்வீரா. புதிய தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீரா. இன்னும் அநேக ஊழியர்கள் எழுப்பி தருவீராக. உடைய நாம மகிமைக்கு அவர் ராஜ்ய நீதியின் கற்ற பிள்ளைகளாய் அப்பா, வாஞ்சியோடு தாகத்தோடு மாத்துவ பாரத்தோடு சுவிசேஷ பாரத்தோடு அப்பா இணையும்படியா தாழ்ந்துள்ள பிள்ளைகள் ஆண்டவர் எழுப்பி தாங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் அப்பா. நீர் எழுப்பி தந்த ஊழியர்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இன்னும் இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதி உடையத்தை ஆசிரியத்தை செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அப்பா. லெஸ்லிகளுக்கு கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்கு நன்றி நன்றி செலுத்துறோம். மறைமுக ஊழியங்களை செய்கிற அந்த ஊழிய பிள்ளைகளை கனப்படுத்துகிறார். அவரோட இணைந்து ஊழியங்களை செய்யல ஊழிய தாசனை ஆசீர்வதிக்கிறார். இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை நேரத்தை ஆசிர்வதித்தாங்க. வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களோட பேசுங்க ஆண்டவர். நீங்க அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக, கனமுள்ள பாத்திரங்கள் வாய்ந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். கொடி சோஸ்திரம். நல்ல கருத்துல புகழ் இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya 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 ஆமென். விலகாத பிரியாத சமூகமே,
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஆமென். வானாதி வானங்கள் கல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாடச் செபங்களுக்கு கடன் சென்றோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்குடாய் கடன் செல்வோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். நிச்சயமாக திறப்பின் வாசல்ல பிறருக்கு அச்சபிக்கும் போது கர்த்தர் எங்கள் சிறைப்பை மாற்ற வல்லவர், எங்கள் தேவையை சந்திக்க வல்லவராய், எங்களை நோக்கி அவரை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது அவர் எங்களை நோக்கி பார்க்கிறவராயிருக்கு. இது திறப்பின் வாசல். இந்த ஜெப நேரத்தில் ஜெபிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். அழையுங்கள், இணையுங்கள். திறப்பின் வாசல் நிற்க ஓடி வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நாளும் திறப்பின் வாசல்ல கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதி கூடாக நாங்கள் கடன் செல்றோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் டோலியாக இணைப்பில் இருக்கிறார்கள். முதலாவது ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூடாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள் விடுமுறை நாட்களாயிருக்கிறது. அநேக பிள்ளைகள் விடுமுறையை கழிக்க வேறு தேசங்களுக்கு செல்கிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள் விடுமுறை நாட்கள்ல சில சமர் கோர்ஸ்கள் எடுத்து படிக்கிறார்கள், போக்குவரத்து செய்கிறார்கள். இந்த காரியத்துல கர்த்தர் பாதுகாக்கும்படியாக குடும்பங்களாய் பாதுகாக்கணும், வாலிய பிள்ளைகளாய் பாதுகாக்கணும், வெளியிடங்கள் செல்ற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். எந்த கால சூழ்நிலை மாற்றமோ எந்த மாற்றத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடாதே. கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் அந்த பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாய் தெய்வீக பாதுகாப்புக்காய் ஜெபிங்க. ஒரு ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்கள் அருகில இருக்கிறீர்கள்ப்பா. அதுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். ஆமென் அப்பா. எங்களை நான் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பதற்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது நான் இந்த விடுதலையில் இருக்கிற பிள்ளைகளை உங்களை கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிறுவர்கள், இந்த வாலிபர்கள், பெரியவர்கள் யாவரையும் உங்களை கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த விடுதலை நேரத்துல ஆண்டவரே, ஹாலிடேஸ் நேரத்துல அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களை போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க அப்பா. அவர்களுக்கு தேவையான அந்த ஸ்கூலுக்கு யூனிவர்சிட்டிக்கு போற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போறது எங்கெங்கெல்லாம் போகிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, தாய்மார்கள் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஒரு கண்ணு மணியுமாக நீங்க இறங்குற தேர்ப்பனப்பா. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபினால முடி சூடுங்க ஆண்டவரே. ஒரு இரத்த கோட்டையினால் உங்க இரத்தத்தினால் ஆண்டவரே அவரை கல்வி சுத்திகரித்து அவங்க போகும் இடமெல்லாம் உங்களோட சமூகம் முன்பாக போய் அவர்களை பாதுகாத்து அவர்களை உங்களோட கரத்தில் இழுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறி எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தகப்பனே, இன்று எங்கள் மத்தியில் ஆண்டவரை கிருகை இதுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துல நாங்க வந்து நிற்கும் பொழுது நீங்க ஒரு போதும் எங்களை வெட்கத்துக்கு போட விட மாட்டீர்கள் அப்பா. உங்களை அன்பாக எங்களை அழைத்த தகப்பனே, உங்களுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு இந்த பிள்ளைகளை உங்களை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை ஆண்டவரே கண்ணு மணி காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அப்பா நீங்க அவர்களை மறக்க மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்படியா அவர்கள் போகும் இடமெல்லாம் உங்களோட சமூகம் முன்பாக போய் அவர்களுக்கு வேண்டிய அப்பா உதவிகளை செய்து
அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நேரங்களில் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான கிருபையும் வல்லமையும் அப்பா உங்களோட அன்பையும் தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க ஒருபோதும் தள்ளிவிடாத தகப்பன், ஒரு ஆத்மாவையும் தள்ளிவிட மாட்டீர்கள் ஆண்டவரே. அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உங்களோட கல்வாரி அன்பின் நிமித்தம் அப்பா, நீங்க சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக இவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை, ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களோட உன்னதமான மறைவுல நீங்க மறைத்து வைக்கிற தகப்பனா இருக்கிறீங்கப்பா. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே, உன் பாதம் கல்லில் இடராதபடி அப்பா அவர்களை அப்பா நீங்க தூதர்களை அனுப்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி அவங்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட கரத்துல நாங்க இவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அவர்களை கண்ணும் மணி போல பாதுகாக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த பிள்ளைகள் நடக்கும் பொழுது, இருக்கும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது அப்பா ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அவர்கள் உங்களோட சமூகத்தை காணக்கூடியதாக அவர்களுக்கு ஆண்டவர் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து அவளை பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். எல்லாற்றுக்கும் அதிகமாக ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது. அந்தபடியானவர் உங்கள் ரட்சிப்பின் அலங்கரத்தினால் அவங்களை அலங்கரித்து உங்களோட கனியும் உங்களோட அன்பின் கனிகளை அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பெற்றோரை உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே தனிமையில் இருந்து பிள்ளைகளுக்கு ஆண்டு கண்ணீர் விட்டு ஜபிக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ரட்சிக்க உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. மனுஷரால முடியாத காரியம் உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. அப்பா, உங்களால் செய்ய உங்களோட தயவு அவர்கள் கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிறவர் நீங்க. அப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை இந்த விடுதலை நாட்கள்ல செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று கூறி ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர். பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். இந்த ஜெபங்களை கர்த்தர் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து நமக்கு பதில் தருவார். ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமேன். God bless you, sister. ஆமேன். God bless you. கண்களை ஏறெடுப்போம். தாசுவேறு பருவத்துக்கு நேரான்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். எங்கள் கடா தேசத்துக்காக நான் கண்களை ஏறெடுக்க என்னோடு உருமனப்படுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 17வது ரவுண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அநேக தேசங்கள்ல இருந்து அந்த பிள்ளைகள் தாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த பந்தயத்தை நாங்கள் அந்த மெடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கோம். அந்த விளையாடுகிற பிள்ளைகளுக்குள்ளேயும் அதை ஊக்குவித்து அந்த பயிற்சியுடைய இந்த உறவுகள் மத்தியிலையும் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடுகள் எப்படியான தோற்றத்தை கொண்டு வருதுன்னு சொன்னால் அதாவது ஒரு ஒரு கசப்பான அனுபவங்கள் கூட, அதாவது முரண்படுற வார்த்தைகள், முரண்படுகிற தோற்றங்கள், அப்படியான கைப்பாடுகள் எல்லாம் வெளிப்படுகிறது. அப்படியான இயல்புகள் வந்து வேண்டாத கோபதாபங்களோ வேண்டாத கசப்புகளோ முளைக்காதபடி நிச்சயமாக இருக்கிற பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாகும். அந்த விளையாட்டு பந்தயத்துல பங்கு பெற்ற பிள்ளைகளுக்குள்ள ஒருமனப்பாடு, ஐக்கியப்பாடுகள், தோல்வியும் வெற்றியும் எல்லாமே ஒன்றுதான். கர்த்தர் தான் நம்மை நடத்த வேண்டும். அந்த சமாதானம் அவர்களுக்குள்ளே உண்டாகணும். ஏண்டா அவர்கள் இந்த தேசத்துல பல்வேறுபட்ட ஜனங்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் நாடு வந்தவுடனே, தங்கள் தேசம் விளையாடுது என்று சொன்ன உடனே அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் இந்த தேசத்துக்குரியவன் என்றதை மறந்து அங்கே அவர்கள் பக்கம் சார்ந்து விட்டு அவர்களோடு சில காரியங்களை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுகின்றது இந்த நாட்கள்ல. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் நினைக்கின்றேன், நிச்சயமாக எல்லாரும் இந்த தேச ஜனங்களுக்காக செபியுங்க. தேசத்தில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்து விடாதபடி இது கர்த்தர் கொடுத்த இந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். இந்த மேட்ச் முடியும் வரைக்கும், இந்த வேர்ல்ட் கப் மேட்ச் முடியும் வரைக்கும், ஜனங்கள் வந்த பிள்ளைகள் பாதுகாப்பாய் திரும்பும் வரைக்கும் கர்த்தருடைய கரம், சமாதானத்தின் கரம் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். என்னோட ஒரு மனப்படும்.
சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோஸ்திரிக்கிறோம், நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம். இந்த நாளை கத்தால் இந்த ஜெப குறிப்பு உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறேன் கத்தால். இந்த கனடா தேசத்துக்காய் ஜெபிக்கிற விசேஷமா டொரண்டோ ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்கிற அந்த இடத்தை உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. விசேஷமாக வந்திருக்கிற எல்லா தேசங்கள் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்துல தருகிறோம். எல்லா ஆத்துமா உம்முடையது கத்தாவே. இந்த நாட்கள் கத்தாவே பொல்லாதவளா இருக்கு கத்தாவே. அப்பா, இந்த வாலிய பிள்ளைகளுக்குள்ள கத்தாவே விசேஷமாக அப்பா நீ கொடுத்த தாளந்துகளுக்காய் நன்றி செலுத்துறோம். ஐயா, தாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு மனப்பக்குவத்தோடு நல்ல ஒரு பயிற்சிகளோடு அவர்கள் இந்த இடத்துல இணைந்திருக்கிற கத்தாவே. அப்பா, அவர்கள் கத்தாவே. அப்பா, இந்த நாட்கள் அவர்களுக்குள்ள கத்தாவே. அப்பா, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல ஒரு சமாதானத்தை விசேஷமாய் கொடுங்க. வெற்றியும் தோல்வியும் ஆண்டவர் வீரனுக்கு சமம் ஆண்டவர். அப்பா, அதை அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு மனப்பான்மைய, அந்த மன உணர்வு நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, போட்டியிடுகிற பிள்ளைகளுக்குள்ள கத்தாவே. அப்பா, வேண்டாத உறுப்புகள் கசப்புகள் ஆண்டவர் ஐயா, கை நிட்டுற காரியங்கள், முரண்படுற காரியங்கள், எதிர்த்து விழுத்துற எண்ணங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவர். சாதாரண ஒரு இயல்பு கர்த்தாவே, அதை ஆண்டவரே கோபதாபமாக்கி ஆண்டவரே, அதை கசப்பாக்கி உயர் முளைக்காதபடிக்கு நீர் அந்த இடத்துல அவர்களுக்குள்ள ஒரு சமாதான உணர்வை கொடுத்து அவர்கள் எல்லாரும் சமம் என்று உணரத்தக்கதாக அப்பா நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒரு சாதாரண இந்த உலக கோப்பைக்கு இவ்வளவு காரியம் இருக்கு அப்பா. உம்முடைய அழைத்த பந்தய பொருளுக்கு ஆண்டவரே, நாங்கள் அந்த இலக்கை நோக்கியோடு அவ்வளவு அவ்வளவு இடர்பாடு என்பது எங்களுக்கு கற்றுத் தர்றீங்க ஆண்டவர். அதுக்காக நன்றி ஆண்டவர். நாளும் விசேஷமா தெய்வீக பாதுகாப்பு உண்டாமடியா ஜெபிக்கிறோம். டொரண்டோ சுற்று வேலி அட்டைங்க ஆண்டவர். அப்பா, போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டிருக்கு கத்தாது. இன்னைக்கு போக்குவரத்து சில பிள்ளைகள் எவ்வளவோ சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார் கத்தாது. அப்பா, நேர அவகாசங்கள் ஐயா காலங்கள் தாமதிக்கிற வீடுகள் வந்து சேரும். அதை நீர் அறிவீர்க்கத்தால் ஆனாலும் இரக்கம் செய்த தகப்பன், இந்த நாட்கள் இந்த தேசத்தில இருந்தெல்லாம் அந்த விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறார்களோ அவர்களை யார் நல்ல சமாளத்தோடு மீண்டுமாய் தங்கள் தேசங்களுக்கு திரும்பத்தக்கதாக நீர் கிரியை செய்வீரா, கிருபை அழிப்பீரா, கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதனாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமாகும் என்று சொன்ன கர்த்தர். அப்பா, அங்க தேசம் பல்தரப்பட்ட ஜனங்கள் வாழ்ற பல்கலாச்சார தேசம் ஆண்டவரே. இந்த தேசத்துல கத்தாவின தோஷங்கள், அப்பா, வேற்றுமைகள், பிரிவினைகள், வேறுபாடுகள், அப்படிப்பட்ட உணர்வுகளோடு வாழாதபடி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்போ ஒரு சமாதான உணர்வு, அப்பா அவர் ஏற்றுக்கொள்ற மனப்பன்மை கொடுக்க வேணுமாச்சு. எல்லாரையும் சமமாய் நோக்கி பார்க்கிற தன்மை உணர்வை நீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, நீர் ஆளுக செய்யுங்க, நீங்க வழி நடத்துங்க, தேசத்தை ஜனங்களை நீங்க பாதுகாத்தலுங்க ஏசப்பா. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா, இந்த போட்டியின் நிமித்தம் எந்த பொறாமைகளும் வந்து விடாதபடி, எந்த நாசமோச பட்டியங்களும் மேற்கொள்ள தாவீங்க ஆண்டவர். எதிரி கையோங்க தாவீங்க சப்பா. எழுந்தவங்க என்ன ஆண்டவரே, இருக்கிறதுல முற்றுமாய் தருகிறேன் அப்பா. டொரண்டோ முற்றுமாய் தருகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளை முற்றுமாய் தந்த கோட்டைகள் மறைக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேசத்தை ரத்தத்தால மூடுபடியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே பலத்த கோட்டை மரணமாயிருந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். எங்கள் விண்ணப்ப பிரசாதத்தை கேட்டவரே சோஸ்திரம். பல்தர போற கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். இருக்கிறார்கள். சிஸ்டர். ஆமீன். அடுத்த விண்ணப்பமானது, இந்த நாட்கள்ல பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வியாதிகள், பலவீனங்கள், இந்த கொள்ள நோய் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மீசையில இந்த கொள்ள நோய் வந்து பரவி கொண்டிருக்கிறது. அந்த கொள்ள நோயிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாக இன்றைக்கு சில பேரை தாக்கி இருக்கிறது. அவர்கள் அங்கு தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள்.
அவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கவும், விடுதலை கத்தர் கொடுக்கவும், இப்படிப்பட்ட தொற்று நோய், கொள்ள நோய் எந்த தேசங்களிலும் பரவி ஜனங்களை முடக்கி விடாதபடி கத்தர் விடுதலையை கொடுத்து வழி நடத்தி காக்க வேண்டும்படியா ஜெபிங்க. நாங்களோட ஒரு ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. இரத்தமே ஜெயம் அப்பா. உங்களோட இரத்தத்தின் கோட்டைக்குள்ள மட்டுமே எங்களுக்கு விடுதலை உண்டு. அப்பா, இந்த வியாதியில் தாக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே, இளம் பிள்ளைகள், வாலிபர்கள், அப்பா, முதியோர்கள் யாவருக்குள்ளேயும் ஆண்டவரே, உங்களோட இரத்தம் தெளிக்கப்படுவதாக. அப்பா, உங்களோட இரத்தத்தினால் மட்டும்தான் ஜெயம் உண்டு. எனக்கெல்லாம் டாக்டர்ஸ் என்னென்ன சொன்னாலும் நான் அதுக்கு மீறாக அவருடைய ரத்தம் மட்டுமே என்ற வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கிறது. எத்தனையோ நாட்கள பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பலவீன கொடுக்கிறவர் நீர் தான் அப்பா. ஆனபடி அவங்க ரத்த கோட்டை உங்க ரத்தத்தில தெளிச்சு இவர்களை அப்பாவுக்கு சுத்தமாக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த நோயில இருந்தாண்டுல விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. அந்த எல்லா தேசத்திலும் இந்த நோய்கள் உள்ள தேசத்துல உங்க ரத்தத்தை தெளிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. ரத்தமே அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன். எங்களுக்கான மறித்திர அந்த ரத்தத்துல இருந்து அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே, இப்பொழுது இந்த வியாதியில் இருந்த ஆண்டவரே, உங்களுக்கு இந்த விரலுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா உள்ள எல்லா விதமான பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேனப்பா. ஏன்னா நீங்க பெரியவர், நல்லவர், போதுமானவர். எபெனேசர், எபெனேசர் அப்பா, இன்று மட்டும் நடத்தி வந்தவரே, நேசரின் ரத்தம் அப்பா உங்கள் மேல் இருக்கும் பொழுது ஆண்டவரே நெருங்காது, சாத்தான் கிட்டே வர முடியாது. எந்த நோயிலும் எங்களுக்கு அணுகாத வண்ணமாக அப்பா நீங்க காத்து வருகிற தகப்பன் ஆண்டவரே. எல்லா தீங்கிக்கும் ஆண்டவரே நீங்க தான ஆண்டவரே பதிலா நீங்க தான விரலை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நாங்க நுழைந்து விட்டோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான் பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமெனப்பா. இவர்களை ஒரு தீங்கும் தீண்டாத வண்ணமாக ஒரு இரத்த கோட்டைக்குள்ள விடுதலை உண்டு. இந்த இரத்த கோட்டையின் மூலமாக அவர்களை விடுதலை ஆக்குங்க. இந்த நோயிலிருந்து தோள்களை எல்லாற்றையும் ஆண்டவரே புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம்முடைய கிருபை, உங்களுடைய அநாதி சிநேகித்தால இழுத்து கொண்ட அந்த அன்பை இவர்களுக்கு காற்று இவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன். இரத்தமே ஜெயம் என்று அவர்கள் அறியக்கூடியதாக அவங்களுடைய மனக்கண்களை திறந்து இன்னும் அதிகமாக இந்த காலை நேரம் பிரதர் லெஸ்லி சொன்ன அந்த சகோதரிக்கான ஜபிக்கிறேன். திடீரென்றப்பா 42 இயர்ஸ்ல ஆண்டவரே அவள் பேரலைஸ்ட் ஆகி போன அந்த நரம்புகளை இப்போது இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேனப்பா. அப்பா உங்களால மட்டுமே எழுப்புகளை உயிர்ப்பிக்கிற தகப்பனே, உயிரோடு எழுந்தவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து உங்களுடைய வல்லமையை காட்டி உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமையின் கிருபையின் கிரிகைகளுக்கு அவனுடைய நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமே அவர்களுக்கு அன்னுக்காவது வண்ணமாக அந்த சிஸ்டரை நீங்க எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இத்தனை பேராண்டவர் எப்படி விழுந்திருந்தார்கள், அவர்களை எழுப்பின தகப்பன். உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சுத்தமாக என்று சொல்லி அவர்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்குவதற்கு அவர்களை ஆண்டவரை இன்னும் அதிகமாக இரத்த கோட்டைகளை மறுத்து அவங்களுக்கு பெல்லப்படுத்தி பெல்லவீனத்தை சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து இவர்களை ஆண்டவரே வீக்னஸ் அவங்களை பெலவீனத்துல இருந்து எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன். இந்த சிஸ்டருக்கு மறுநாளை சந்திக்க கூடியதாக அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுத்து எல்லா நோயில பாதிக்கப்பட்டவர்களை விட்டுதலாக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. சித்தம் என்று சுத்தமா என்று சொல்லிய தகப்பனே, உங்களால மட்டுமே சுத்தமாக முடியும். நீங்க மனதுருகின தகப்பன், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. உங்களோட வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களோட வார்த்தையினால் எங்களுக்கு வெற்றி உண்டு. வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு இவர்கள் ஒரு காலம் சாட்சியாக நிலைநிறுத்தி உங்களுக்கென்று எரியிற திரியாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுக்குரியவராக, உங்களுக்கு ஏற்றவர்
இவர்களை சிந்திப்பதற்கு இவர்களுடைய மனதை அவருடைய உள்ளத்தை நான் அதிகமாக கழுவி சுத்திகரித்து அவர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களால் மட்டும்தான் காயங்களை சுத்தமாக்க முடியும் ஆண்டவரே. குடர்களை பார்க்க செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர். அப்பா, அந்த முடவர்களுக்கு நடக்க முடியுமாண்டா. இந்த பலவீனத்திலிருந்து உங்களுக்கு அப்பா இவர்களை எழுப்ப முடியும் ஆண்டவரே. ஆனப்படியா யாவரையும் எழுப்பி சுத்தமரித்து உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே சாட்சியாக உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புது பலனையும் ஒரு உயிர்த்தெழுதல் ஆவியை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஜெபமே ஜெயம் என்று கூறியப்பா, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற தகப்பனே, இவர்களுக்கு இன்னும் உங்களோட ஜீவனை கொடுத்து அவர்களை புதிதாக எழுப்பி அவர்கள் உங்களுக்கான வாழ்வதற்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே எங்களுக்கு ஜெயக்கொடியாக இருந்து எங்களை வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு அப்பா, உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஜெப வேண்டுகோளை நீங்க கேட்குறீங்க ஆண்டவரே. உங்களோட திருப்பாதத்தில் வந்து நிற்கும் பொழுது யாருடைய கண்ணீரை நீங்க துடைக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியா யாவரையும் உங்களுடைய கருத்தில் கொடுத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான கண்ணீரோடு ஜெபித்தீர்கள். அந்த கண்ணீரோடான ஜெபத்து கர்த்தர் கம்பீரத்தோடு பலனை கொடுப்பார். ஜெபித்த உங்களையும் குடும்பத்தையும் விழித்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமேன். God bless you, sister. ஆமென். நாங்கள் அடுத்ததாக ஜெபிப்போம். இந்த இயற்கை அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கணும். இந்த காலை மாற்றங்கள் சில இடங்களுக்குள்ளே சரியான உப்புநிலை தாக்கங்கள், பிரான்ஸ் தேசங்கள், இந்தியா, இலங்கை தேசங்கள், வளர்ச்சிகள் அங்கங்கே அப்படியாக தேசம் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட தேசங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த காலங்களும் சமயங்களும் அறிந்தவர். கர்த்தர் காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது. இயற்கை அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். என்னோட ஒரு மனப்படுங்கள். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த அருமையான இந்த ஜெப குறிப்பை அப்பாவோட திருக்கரத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே. இந்த வேளையிலும் எனக்கு ஒத்தாசரும் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த விசுவாசத்தோடு அப்பா இந்த நாளிலும் இந்த இயற்கை அழிவிலிருந்து காலை மாற்றத்திலிருந்து நீங்க பாதுகாக்கும்படியா, நீங்க உங்களோட பிள்ளைகளை நடத்தும்படியா உங்களோட தரத்தில் ஒப்புவிச்சு வைக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே, வருஷத்தின் நடு பகுதிகளுக்கு கிரிய செய்கிற கர்த்தர் நீங்க இந்த நாள் நம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்படட்டும் ஆண்டவர். அப்பா, 4 திசையிலும் உள்ளதையா தேசங்கள் அப்பா, அந்த தேசத்தில் வாழுகிற ஆளுநர்கள், அதிகாரிகள், பதவியில இருப்போர், குடிமக்கள் எல்லாரும் திருக்கரத்துக்களை தருகிறேன் கர்த்தாவே. வைத்திருக்கிற பிள்ளை முதல் கர்த்தாவே, வயோதிபர் யாவரையும் உட தரத்துல முற்றுமாய் தருகிறேனப்பா. தெய்வீக பாதுகாப்பு உண்டாமுடைய செபிக்கிறேனப்பா. இந்த காலையில ஒப்பிலை தாக்கங்கள் ஆண்டவரே அப்பா, யாரையும் ஆண்டவர் மேற்கொள்ள விட்டாதீங்க ஆண்டவர். தாவே, வறட்சிகள் ஆண்டவரே அப்பா, இந்த நாளும் ஒரு வல்லமை மழை பொழியட்டும் ஐயா. ஒரு செழிப்பு உண்டாட்டும் ஐயா. சீர்படுத்துங்க இந்த காலநிலைகளை அப்பா. தகப்பனே, ஜனங்கள் ஆண்டவரே வறட்சினால அப்பா, தாகத்தினால வேதனை கொள்ளாதபடி ஐயா தகப்பனே, நோய்கள் வந்து விடாதபடி நீர் பாதுகாக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறப்பா. காலங்கள் உம்முடைய கரத்துல அல்லவா இருக்கு கர்த்தாவே. தகப்பனே, நீரே வனாந்தரத்தை வயல்வெளியாக்குற தேவன், அவாந்தர வழி ஆறுகளை உண்டாக்குற தேவன். இந்த நாளிலும் கர்த்தாவே, எந்தெந்த பிள்ளைகள் அந்தந்த சூழ்நிலையில அப்பா இந்த வறட்சி நிலையை சந்திக்கிறார்களோ அப்பா, நீர் கூட இருந்து அவருக்கு வழிகளை திறந்து அந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றை காண்பித்தது போல இவர்களுக்கு அந்த வறட்சியை செழிப்பாக்கி புதிய பாதையின் வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன் ஆண்டவர். தாவே, இந்த இயற்கை அழிவிலிருந்து பாதுகாக்க முடியாது செபிக்கிறப்பா. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சியல் கத்தா நிலநடுக்கங்கள் ஆண்டவர், அக்கினியாலைவுகளையா அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டு விட்டாதபடிக்கு அப்பாவி ஜனங்களப்பா, தகப்பனே, எல்லா ஆத்துமாக்களும் முடியாதுன்னு சொன்னீங்களப்பா. இந்த நாட்களும் ஆண்டவர் இயற்கை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர்.
அப்பா, நீர் காண்கிற தேவன், உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. அப்பா, நீர் பொறுப்படுங்க, பொறுப்படுங்க தா. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இந்த நாட்கள் தெய்வீக பாதுகாப்பு எங்கும் உண்டாட்டும் ஐயா. நான்கு திசைகளை சுற்றி வேலி போடுங்கப்பா. அந்த யோபுக்குண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைத்தீங்களே கத்தால். இந்த நாட்கள் அப்பா தேசம் தேசமாய் வேலி அடைப்பீரார். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலி அடைப்பீரார். வெளியில போற பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வேலி அடைப்பீரார். உம்முடைய கரம் தாங்கி நடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவர். உடைய கரத்து நிழலால் மறைக்க வேணுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்தரே, பரிகாரியே, தகப்பனே, இந்த வெப்பநிலை தாக்கத்தினால நீச்சல் வழிய போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவதான குறைவினால ஐயா தகப்பனே, சரியான தெளிவில்லாதனால அப்பா அவர்கள் ஆழத்துக்கு சென்று ஆண்டவர் அப்பா தகப்பனே தங்களை வாய்த்துக் கொள்ளாதபடிக்கு நீர் காக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுங்க அப்பா. அவருக்கு அந்த இடத்துல நீங்க தயவு பாராட்டுங்க அப்பா. அவருக்கு ஒரு புத்தி தெளிவை கொடுங்க ஆண்டவர். நீங்க வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த கப்பனே பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க ராஜா. அவையானவர் எங்கே அங்க விடுதலை உண்டு. அந்த விடுதலை நாங்கள் பேசுறோம் ஆண்டவர். நீங்க விடுவிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலையில சீர்படுத்தி விடுவிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நம்ம தாக்கத்துல விடுதலை கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். இயற்கை அழிவிலிருந்து விடுவிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் அவ்வளவு உறவை இழந்து உடமை இழந்து தவிக்கிறார். அப்படிப்பட்ட வேதனைகள் மீண்டும் மீண்டும் வராதபடிக்கு ஜனங்கள் ஐயா இயற்கை அழிவிலிருந்து சேதப்பட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, இது மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி விசுவாசிக்கிறேன், செய்வேன் என்று வாக்குரைத்தவர். நீர் வாக்கு மாறாதவர். நீர் அப்படியாக செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவர். நாளும் இணைந்து செபித்த சௌரி டோலிக்கா நன்றி செலுத்துறோம் அப்பா. தொடக்கம் முதல் மட்டும் வரை சௌரி இணைத்து வைத்துக்கு நன்றி. பாரப்பட்டு செபித்தார், கண்ணீரோடு செபித்தார். அந்த செபங்களை எல்லாம் நீர் கேட்டு ஆமன்றும் ஆமீன் பதில கிருபைக்காய் நன்றி. சௌரி என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் தகப்பனே, அவர்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விரிவாக்குங்க, இன்னும் அடுத்த விட சந்தேகம் சிறப்பின் வாசல் மற்றவர்களுக்காக செபித்தார்களே அப்பா. அன்று ஜோபு ஆண்டவரை தன் சிநேகிதருக்காக செபித்தாரே அப்பா. அவருடைய முகத்தை நீர் பார்த்து அவருடைய முன்னிலையோட பின்னிலைமை ஆசீர்வதித்தது இரட்டந்தனையா கொடுத்தீரே. அதே போல இந்த சௌரியம் அவர்கள் இரட்டந்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இங்கே செய்வீரா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படியாக நீர் கொடுத்த இந்த பாரத்துக்காக நன்றி செலுத்துறப்பா. ஜவாவிய ஊற்றி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த செலுத்தி ஒப்பு கொடுக்க அடியாளுக்கும் கொடுத்த இந்த பாரத்துக்காக நன்றி அப்பா. இந்த தரப்பில் வாசகங்களுக்கு தந்தீரே, இந்த நேரத்தை தந்தீரே, எங்களை இணைத்தீரே, அடியாளையும் ஜெபிக்க வைத்தீரே. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். வரப்பட்டு ஜெபித்தோம் ஆண்டவர். ஜெபங்களை நீர் கேட்டு அங்கீகரித்து பலதரப்புற கிருபைக்காய் நன்றி அப்பா. அடியாளையும் குடும்பத்தின் ஊழியர்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்துங்க, இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொள் அன்று செலுத்தி ஜெபிக்கிற தகப்பனே. மீதியான வேலை பொதுமட கரத்துல தருகிறேன் கர்த்தாவே. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிரித்தாங்க, வழி நடத்துங்க. பிரகாசமான மனக்கண்கள் எங்களுக்கு திறந்து வைத்து அதிசயங்களை நாங்கள் காணும்படி மகத்துவங்களை நீங்க வெளிப்படுத்துங்க. இதய பலையில வார்த்தை எழுதி அறிக்க பண்ணி ஜெயம் எடுக்கவும் வாழ்வாக்கவும் வழி நடத்தவும் வழியிலே நிற்கவும் அப்பா நீங்க கற்றுக் கொடுக்குற அந்த பாதையில நடக்கவும் பெரிய செய்வீரா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்தி நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி.